கதிரோட அப்பாவுக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்பவும் பிடிக்கும். அதனால கதிர ரன்னிங்ல சேர்த்து விட்டு ட்ரெயின்லாம் குடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு நாள் இவங்க வண்டியில போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவங்க அப்பா இறந்து போறாரு. இவனையுமே ஹாஸ்பிடல்ல சேர்த்துறாங்க. அப்படியே 6 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. பார்த்தா இவன் ஒரு கால் இல்லாம இருக்கா. அப்ப வைஃப் வந்து காஃபி கொண்டு வந்து வச்சுட்டு போறாங்க. இவனையுமே ஒலிம்பிக்ல ரன்னிங் பார்த்துட்டு இருக்கான். ஆனா அந்த ரன்னிங்ல இந்தியா ரொம்பவும் பேக்ல இருக்கு. அதை பார்த்ததுமே இவன் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா வழியில கத்த ஆரம்பிச்சிடறான். இந்த சத்தத்தை கேட்டு அவங்க வைஃப் ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து அந்த கால் பக்கத்துல வைக்கிறாங்க. அந்த கண்ணாடியில இருக்க காலை பார்த்ததுமே தான் இவனுக்கு வலி குறைய ஆரம்பிக்குது. அண்ட் ஹீரோக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை கிடைச்சிருக்கும். அந்த வேலைக்காக போறாரு. ஆனா யார்கிட்டயும் பேசாம ஒருத்தர் மட்டும் தான் ஃப்ரெண்டா வச்சிருக்காரு. தென் இவங்க ஒய்ஃபுமே ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. ஆனா அங்க இருக்க மேனேஜர் இந்த பொண்ணை தப்பா பாக்குறாங்க. இருந்தாலுமே வேற வழி இல்லாம அங்கேயே தான் வேலை செய்யறாங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு எல்லாருமே இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால காசு கொடுத்து தான் வேலைக்கு வராங்க. ஆனா போன வருஷத்துல பாக்கியலட்சுமின்ற பொண்ணு 400 மீட்டர்ல நல்லா ஓடனா. சோ அந்த வேலைக்காக அப்ளை பண்ணிருக்கா. இப்ப காசு கொடுக்காம அவளுக்கு எப்படி வேலை கிடைக்குமோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. தென் நெக்ஸ்ட் ஹீரோ வேலை கிளம்பும் போது அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வந்திருக்கும். ஆக்சுவலா அவர் ஒரே ஒரு கோல்டு மெடல் வாங்கணும் தான் ஆசைப்பட்டிருப்பாரு. சோ இந்த பொண்ணை வச்சு நம்ம கோல்டு மெடல் வாங்கலாமான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடறான். ஆனா அவங்க பாஸ் கிட்ட இந்த பொண்ணு 52 செகண்ட்ல 400 மீட்டர் ஓடி இருக்கா. சோ இவள ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவர் ஒத்துக்க மாட்டாரு. சோ அந்த பொண்ணோட வீட்ல ஃபர்ஸ்ட் போய் கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவங்க சொந்தக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. இருந்தாலுமே அந்த பொண்ணு நானே வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட வந்துடுறா. இப்போ இவங்க வீட்ல இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து தங்க வைக்கிறா. அதை பார்த்ததுமே அவங்க ஒய்ஃப் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இருந்தாலும் இவன் எதனா ஒரு கோச் கிட்ட சேர்த்து விட்டு இந்த பொண்ணை ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கோச் கிட்ட போய் கேட்கறான். ஆனா ஒரு கோச் கூட இந்த பொண்ணோட பேரை கேட்டதுமே ட்ரெயின் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து திரும்ப வலி வந்து கத்த ஆரம்பிச்சிடா. அப்ப அந்த பொண்ணு கிட்ட கண்ணாடி கொண்டு வந்து வைக்க சொல்றா. அவளை வைக்கிறா. அப்பதான் இவனுக்கு வலி குறையுது. தென் நம்மள ட்ரெயின் பண்ண கோச் கிட்ட போய் ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் அவரு இந்த பொண்ணை நீ எங்க கூட்டிட்டு போனாலுமே யாருமே கோச் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோட ஹெட் இந்த பொண்ணை ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. இதை கேட்ட இவன் கோவப்பட்டு அந்த ஹெட்டோட ஆபீஸுக்கே போறான். ஆக்சுவலி இவங்க 2 பேருக்குமே ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இவனை பார்த்ததுமே அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதை பார்த்த இந்த பொண்ணுமே எனக்காக நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, என் தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடி நடக்கணும்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறா. இவனும் போய் ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப இவனுக்கு திரும்ப வழி வந்து கத்த ஆரம்பிச்சிடான். ஆனா அந்த பொண்ணு ட்ரெயினை விட்டு இறங்கி வந்து கண்ணாடியை பார்த்து கால் இருக்கிறதா நினைச்சு எதுக்கு வழியை போக்கிக்கணும், கால் இல்லைன்னு சொல்லிட்டு நம்பினாதான் அந்த வழியை நம்ம விட்டு போகும்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வைக்கிறா. சோ இவனும் நம்ப ஆரம்பிச்சு அந்த வழியும் போயிடுது. ஆனா இவனுக்கு இந்த பொண்ணுக்கு நம்மளே ட்ரைனிங் கொடுக்கலாம் முடிவு எடுத்து அவன் கோச் கிட்ட போயிட்டு இவனுக்கு சென்டிமெண்டா இருக்க அந்த கிளாப் கட்டையை மட்டும் வாங்கிட்டு போறான்.